இந்த ஸ்க்ரீனை பாருங்களேன், நல்லா தெரியுது பார்த்தீங்களா? அந்த லைட்டு இது மாதிரி தான் என் கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது நண்பா, சீரியஸாக சொல்கிறேன். இந்த உள்ள லைட் தெரியுதா? இப்போ நான் அமர்த்தினேன் பார்த்தீங்களா? வேறு லெவலாக இருக்கா? சீரியஸாக நண்பா, நல்லா இருக்கு நண்பா. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மைதீன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மீட் பண்ணி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வீடியோவில் நல்ல வேறு லெவலாக கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்திருக்கேன். பேக்ரவுண்ட் என்னடா இவ்வளோ பிளர்ராக இருக்குன்னு பார்க்காதீங்க. இது வந்து நான் வாங்கின ஃபோனில் எடுத்திருக்கேன். விவோ V25ங்கிற ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். இந்த ஃபோனோட ரிவ்யூ நான் போடணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், நான் ரிவ்யூ போடுறேன். சும்மா ஒரு ஜாலிக்காக போடுறேன், நான் விளாக் மாதிரி போடுறேன். நீங்கள் வீடியோ நீங்கள் தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரேடியம் ஸ்டிக்கர். ஓ மை காட், பிளர்ராகி தெரியுது. இப்போ ஓகேவா? தெரியுது. ரேடியம் ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்கியிருக்கிறேன். இதை வந்து நம்ம சுசுகி Max100க்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். என்எஸ்க்கு தான் போட்டு பார்க்கலாம்னு நினச்சேன். பட் வந்து பார்த்திங்கன்னா சுசுகி Max100க்கு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் நிறையா பேர் பார்ப்பீங்க. தமிழில் என்ன வச்சுருக்கேன்னு கூட எனக்கு தெரியாது. இது எப்படி ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. வெயிலை அப்சர்வ் பண்ணி நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளோ ஆகுங்கிற மாதிரி நான் நிறையா வீடியோஸ் பார்த்து தான் இதை வாங்கியிருக்கேன். 300க்கு வாங்கியிருக்கேன். இது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசான் லிங்க்கு போய் பை பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது எப்படி க்ளோ ஆகுது என்னங்கிறத செட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீலை வந்து துடைக்க போகிறோம். நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த மட்டும் ஏன் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன்னா, இந்த இடத்துல இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்ட போகிறோம். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி தான் ஒட்டணும். அப்படியே ஒட்டினோம்னா சத்தியமாக நல்லா இருக்காது. நான் கட் பண்ணி ஒட்டுறேன். அதை வந்து பார்த்திங்கன்னா ஓட்டி விட்டுறேன். உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குங்கிறனால அதை ஓட்டி விட்டுறேன். நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீலில் ஃபுல்லாக ஒட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எங்களுக்கு பட்ஜெட் பற்ற மாட்டேங்குது. அதனால் நான் இப்படி ஒட்டியிருக்கேன். இது சுற்றுறதுக்கே நல்லா இருக்குது பார்த்தீங்களா? கேமராவில் சூப்பராக தெரியுது நண்பா. இது இப்போ பார்க்கும்போது இவ்வளோ நல்லா இருக்கேன். நைட் டைமில் பார்த்தா எப்படி இருக்கும்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனிங்காக நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பெருசாக ஒரு மாதிரி வந்து சின்னதாக ஒரு மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு வில்லம்பு மாதிரி அந்த மாதிரி ஒரு டிசைன் மாதிரி இருக்குது. பார்க்க நல்லா இருக்குல்ல? நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல்லையும் ஒட்டியிருக்கோம், பேக் வீல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டியிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பகல்லே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு நல்லாவே தெரியுது. நைட்டில் இன்னும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பட் நம்ம என்எஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ளாரசன்ட் எல்லோ கலர் பெயிண்ட் தான் அடிச்சிருக்கோம். இதில் அதை ஒட்டினோம்னா சத்தியமாக சொல்கிறேன் நல்லாவே தெரியாது. அதனால் நம்ம பிளாக் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். என்எஸ்க்கு இன்னும் ஒரு சில மோடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. வண்டி கிட்டத்தட்ட ஒரு வாரம் அப்படி நிற்கிது. இருந்தாலும் வீடியோவில் பார்க்க பலன்னு தான் இருக்குது. நம்ம இந்த வண்டிக்கு வருவோம். இப்போ ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு நல்லா இருக்குது. அந்த எஜஸ்லாம் தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த எஜஸ் எல்லாம் இப்போ நான் வந்து பிளேடு வச்சு கட் பண்ணிடுவேன். கட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பேக் வீல் தான் தோரணையாக இருக்குது. பேக் வீல்னு நைட் டைமில் பார்ப்போம். நைட்டு பார்த்தா தான் இதோட ரிசல்ட் என்னங்கிறது தெரியும். கண்டிப்பான முறையில் என்எஸ்க்கு பிளாக் பெயிண்ட் அடிச்சுட்டு கண்டிப்பாக நான் வந்து இந்த ஸ்டிக்கரை நான் ஒட்டுவேன். பட் பிளாக் கலர் பெயிண்ட்டுக்கு ஃப்ளாரசன்ட் எல்லோ கலர், அதாவது அந்த ரேடியம் ஸ்டிக்கர் செம்மையாக இருக்குது. நீங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை உங்களுக்கு காமிச்சிக்கிருக்கேன். இப்போது அந்த லைட்டை அமுத்தும் போது எப்படி தெரியுதுன்னு மட்டும் பாருங்கள். லைட் ஆஃப் பண்ணு. லைட்டாக க்ளோ ஆகுறது தெரியுதா நண்பா உங்களுக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா தெரியும். என்னோட கேமராவோட இது அவ்வளோதான் இருக்குது நைட் டைமில் காமிக்கிறதுக்கு.
இந்த ஸ்க்ரீனை பாருங்களேன், நல்லா தெரியுது பார்த்தீங்களா? அந்த லைட்டு இது மாதிரி தான் என் கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது நண்பா. சீரியஸாக சொல்கிறேன். அங்கேயும் பாருங்கள், அங்கே இருக்கிறதையும் நான் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். இருங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். ஓ மை காட், ஏன் இப்படி பண்ணுற ப்ளீஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன், இங்கே பாருங்கள் நல்லா தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரியுது. இது கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்ருக்கேன். இது இந்த மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரியுது. உங்கள் கண்ணுக்கு மட்டும் ஏன் அதை எப்படி காட்டுதுன்னு தெரில. நான் எப்படி தமிழில் செட் பண்ண போகிறேன்னு சத்தியமாக எனக்கு தெரில. ஆனால் சீரியஸாக நல்லா இருக்குது. அந்த பக்கத்துக்கு போய் நான் அப்படி நகர்ந்து போய் காட்டுறேன் பாருங்கள். அந்த லைட்டையும் பாருங்கள், எந்தளவுக்கு சூப்பராக தெரியுது பார்த்தீங்களா? இப்படி தான் நண்பா என் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் உங்கள் கண்ணுக்கு மட்டும் என்னால் காட்ட முடியல நண்பா, மன்னிச்சிக்கோங்க நண்பா. ரியலி சாரி ஃபார் தட் நண்பா. சீரியஸாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 2 ஃபோட்டோ போடுறேன். பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த ஃபோட்டோ டிஸ்பிளேயில் பார்த்துக்கோங்க. இதுதான் பிஃபோர் எடுத்த ஃபோட்டோ. ஆஃப்டர் ஃபோட்டோவை பாருங்கள், இதுதான் ஆஃப்டர் எடுத்த ஃபோட்டோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் நல்லா தெரியுது, பட் வீடியோவில் என்னால் ஏன் கவர் பண்ண முடியலன்னு எனக்கு சத்தியமாக தெரியல நண்பா. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது எனக்கு. இருங்களேன், உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும்போது நல்லா இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், இப்படி பார்க்கும்போது நல்லா இருக்குது. இதை நான் இப்படி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏன் அது காமிக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரில நண்பா. அது தெரிய மாட்டேங்குது. இது பாருங்களேன், இப்போ பாருங்களேன் லைட்டாக நான் லைட்டை காமிக்கும் போது நல்லா இருக்குது நண்பா. எடுக்க மறையுது. கொஞ்சம் காமிச்சா நல்லா இருக்குது. இதில் இப்படி எடுத்தோம்னா நல்லா இருக்குது நண்பா. இப்படி எடுத்தோம்னா கொஞ்சம் காட்டுது உங்களுக்கு. இந்த மாதிரி தான் நண்பா தெரியுது, பார்த்துக்குங்க நண்பா. இப்படி தான் தெரியுது. தரமாக இருக்கா? இப்போ நான் அந்த வீலை சுற்றி ஒன்றுமே காலை வச்சு சுற்றி விட ட்ரை பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீலை நான் சுற்றி விட்டு காட்டுறேன். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில். எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்த்தீங்களா? சீரியஸாக நல்லா இருக்கு நண்பா. வீடியோ எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு ஃபுல்லாகி அது ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன், நல்லா இருந்திருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ஓரளவுக்கு நல்லாவே யூஸ் பண்ணலாம். இது பைக்குக்கு மட்டும் நான் காமிக்க விரும்பலை. பட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக் கேமராவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிக்கர் உங்களுக்கு தெரியுதா? லைட்டுக்கு பின்னாடி ஸ்டிக்கரை செட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், அதாவது நம்ம ஆஃப் ஸ்குவாட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாரு. அவர் வீடியோ பார்த்தா நான் வாங்கினேன். இப்போ வந்து லைட்டை வந்து நான் அப்படி அமர்த்துறேன். இருங்க, இந்த உள்ள லைட் எரியுதா? இப்போ நான் அதை அமர்த்துறேன். பார்த்தீங்களா? வேறு லெவலாக இருக்கா? சீரியஸாக நண்பா நல்லா இருக்கு நண்பா. பாருங்களேன் நீங்களே, ஒரு லைட் எரியிற மாதிரியே ஃபீல் ஆகுது. உங்களுக்கு இது தெரியுதான்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுது. இப்போ நான் லைட்டை நான் போடுறேன். இருங்க, லைட்டை போட்டதுக்கப்புறம் ஒரு எஃபெக்ட் இருக்கும். லைட்டை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே லைட் எரியிற மாதிரி இருக்குது பாருங்கள். சீரியஸாக சொல்கிறேன், இந்த ஸ்டிக்கர் வேறு லெவலாக இருக்குது. நம்ம 2 ஸ்ட்ரோக் லெஜெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி நம்மளோட 2 ஸ்ட்ரோக் பைக் எல்லா 2 ஸ்ட்ரோக் பைக்கும் ஒட்டி சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். சத்தியமாக சொல்கிறேன், வேறு லெவலாக இருக்குது. இந்த ஸ்டிக்கர் ஒர்த்து தான். அதாவது 300 ரூபாய்க்கு இந்த ஸ்டிக்கர் ஒர்த்து தான் நண்பா. நான் ஓப்பனாக சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாதீங்க. வேறு எதெல்லாம் அந்த ஸ்டிக்கர் ட்ரை பண்ணலாம்னு சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். நம்ம என்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ண முடியும். அதையும் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஓகே நண்பா, நன்றி, பை.